أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون كغلي الحميم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து துஹானை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 42 வசனங்களை இதுவரை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அதாவது 2 ருக்கூகளை பார்த்து முடித்திருக்கிறோம். அதில் படிப்பினை பெறக்கூடிய சில சம்பவங்களை அல்லாஹு தஆலா மறுமையை பற்றியும் துப்ப சமூகத்தை அழித்ததை பற்றியும் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய மக்களையும் அழித்ததை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசி முடித்துவிட்டு இப்போது நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவையும் நரகவாதிகளோடு அல்லாஹும் வானவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பற்றியும் அதற்கு பின்னால் சொர்க்கவாசிகளோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றியும் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அதனுடைய துவக்கமாகவே அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். நரகவாதிகளுடைய உணவிலிருந்து அல்லாஹ் துவங்குகின்றான். இன்ன ஷஜரத ஸக்கூம், நிச்சயமாக ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளிமர உணவானது நரகவாதிகளுக்காக நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். தஆமுல் அஸீம், இது பாவிகளுடைய உணவாகும். தஆமுல் அஸீம், அஸீம் என்று சொன்னால் பாவி என்று தமிழில் மொழிபெயர்த்தாலும் சொல்லாலும் செயலாலும் பாவம் செய்வதற்கு எத்தனை வகையில் அவனுக்கு முகாந்தரம் இருக்கிறதோ அத்தனை வகையிலும் பாவம் செய்யக்கூடிய ஒருவனை அரபியில் அசீம் என்று சொல்லப்படும். இதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தஆமுல் அசீம், சொல்லாலும் செயலாலும் பாவம் செய்து பாவிகளாக வாழ்ந்தவர்களுடைய உணவாக இருக்கும் ஸக்கூம் என்ற மரத்தினுடைய அந்த கள்ளிச் செடிகள். இந்த ஆயத்திற்கு சில விளக்கங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஆயத் குறிப்பிட்டு அபூஜஹலுடைய விஷயத்தில் இறங்கியது என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த விஷயத்தில், இந்த வசனத்தில் அபூஜஹல் இறங்குவான் என்பதில், அபூஜஹல் அடங்குவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அபூஜஹலுக்கு மாத்திரம் இறங்கியது என்பதில் அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு உள்ளது என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இந்த வசனத்தை ஹம்மாம் இப்னு அல் ஹாரிஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் சூரத்து துஹானில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை அவருக்கு ஓதி காட்டினார்கள். இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அஸீம் என்று கற்றுக் கொடுக்கும் நேரத்தில் தஆமுல் அஸீம் என்று சொல்வதற்கு பதிலாக கற்கக்கூடிய அவர் தஆமுல் யதீம் என்று சொன்னார். அப்போது மீண்டும் மீண்டும் அவருக்கு கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னாலும் அவருடைய வாயில் அசீம் என்ற வார்த்தை வரவே இல்லை. தஆமுல் யதீம், தஆமுல் யதீம் என்றே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஆமுல் ஃபாஜிர் என்று கூறுவீராக என்று சொன்னார்கள். அதாவது குற்றவாளிகளுடைய உணவு என்று அந்த இடத்தில் நீங்கள் அடையாளப்படுத்துங்கள். ஏனென்றால் தஆமுல் அஸீம் என்ற அவருடைய வாயில் வரவில்லை. அதற்கு மாற்றமாக அந்த நேரத்தில் தஆமுல் ஃபாஜிர் என்று அந்த இடத்தில் இரண்டாவதாக நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிய இந்த செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அதே போன்று அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹம்மாம் இப்னு அல் ஹாரிஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தபரியிலும் ஹாக்கிமிலும் பதிவாக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். இந்த ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய இந்த கள்ளி மரத்தினுடைய உணவு என்பது உலகத்தில் ஒரு துளி அந்த ஸக்கூமிலிருந்து விழுந்தாலும் இந்த உலகம் முழுக்க அதனுடைய கசப்புத்தன்மையால், அதனுடைய விகாரத்தால் உலகம் பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் 2510வது இலக்கத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இதே போன்று அல்லாஹு தஆலா இதை சொல்லி முடித்துவிட்டு அடுத்த வசனத்தில் பேசுகின்றான்.
கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன். கல் முஹ்லி, இந்த உணவு ஒரு குழவென்று எண்ணெய் கசட்டை போன்று இருக்கும். இந்த உணவு எண்ணெய் கசிடை போன்று இருக்கும். அந்த உணவு யக்லி ஃபில் புத்தூன், இது எங்கிருந்து எடுக்கப்படும் என்றால் அது நரகவாதிகளுடைய வயிற்றில் கொதித்து கொண்டிருக்கும். நரகவாதிகளுடைய வயிற்றில் கொதித்து கொண்டிருக்கும். ககல்லில் ஹமீம், கொதிக்கக்கூடிய நீரை போன்று கொதித்து கொண்டிருக்கும். இது இரண்டு பொருள். ஒன்று, இந்த உணவை அவர்களுக்கு கொடுத்ததற்கு பின்னால் அது அவர்களுடைய வயிற்றில் சென்று நீர் கொதிப்பதை போன்று, உலை கொதிப்பதை போன்று கொதித்து கொண்டிருக்கும் ஒன்று. மற்றொன்று, வேறு சில அறிவிப்புகளின் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது, ஒரு நரகவாதிகளுடைய சீலும் சலமும் இன்னொரு நரகவாதிகளுக்கு உணவாக நரகத்தில் கொடுக்கப்படும் என்பதிலிருந்து இந்த இடத்திலும் ஒரு சில நரகவாதிகளுடைய வயிற்றில் கொதிக்கக்கூடிய இந்த கசிடை, எண்ணெய் போன்ற கசிடில் வரக்கூடிய இந்த உணவை இன்னொரு நரகவாதிகளுக்கு உணவாக கொடுத்து அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது அல்லாஹு தாலா வானவர்களுக்கு கட்டளையிடுவான், ஹுதூஹு, அவனை பிடியுங்கள், ஃபாத்திலூஹு, அவனை பிடித்து இழுத்து வாருங்கள், இலா சவாஇல் ஜஹீம், நரகத்தினுடைய நடுமத்திற்கு கொண்டு வாருங்கள். நரகத்தினுடைய ஓரத்தில் கொண்டுட்டு போகாதீங்க, நரகத்தினுடைய நடுப்பகுதிக்கு அவனை கொண்டு வந்து இழுத்து வாருங்கள். பின்பு சும்ம சுப்பு ஃபௌக ரஸிஹி மின் அஸாபில் ஹமீம், கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நீரினுடைய வேதனையை அவனுடைய தலையில் ஊற்றுங்கள். கொதிக்க இருக்கக்கூடிய நீரை அவனுடைய தலையில் ஊற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. இதை சூரத்துல் ஹஜ்ஜிலும் நம்மால் பார்க்க முடியும். குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், நரக நெருப்பிலிருந்து துண்டு செய்து வெட்டி தைத்து வைக்கப்பட்ட நரக ஆடைகள் அவனுக்கு இருக்கின்றது. ஒரு பாவிக்கு நரக நெருப்பினால் உண்டான, அவனுக்காக வெட்டி தைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரக ஆடை அவனுக்கு இருக்கின்றது. மேலும் யுசப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், கொதிக்க இருக்கக்கூடிய நீரை அவர்களுடைய தலையில் ஊற்றப்படும். அதனால் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களுடைய வயிறும் அவர்களுடைய தோள்களும் சருகாக அது சிதைந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இந்த ஆயத்திற்கு விளக்கமாக தருகிறார்கள். வானவர் நரகவாதிகளை வேகமாக சம்பட்டியால் அவனுடைய தலையில் அடிப்பார். ஒரே ஒரு அடி வேகமாக அடித்ததும் அவனுடைய தலையினுடைய ஓடு பிளந்து மூளை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மூளையின் மீது தான் இந்த நீரை எடுத்து அவர் ஊற்றுவார். தலை பிளந்ததற்கு பின்னால் தலையினுடைய ஓட்டுக்கு மேலே ஊத்துறது கிடையாது, தலையை அடித்து பிளந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் இந்த நீரை எடுத்து தலைக்குள்ளாக ஊற்றுவார்கள். அந்த நீர் அவனுடைய தொண்டை வழியாக வயிற்றுக்குள் சென்று குடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அது கிழித்து வெடித்து சிதறிக்கப்படும். பின்பு இது அவனுடைய கணுக்கால் வரைக்கும் தாக்கம் ஏற்பட்டு கால்களும் பிளந்துவிடும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை தபரியிலும் இப்னு ஹாத்தமிலும் முஸ்னத் அஹ்மதிலும் ஜாமிஉ திர்மிதியில் 2505வது இலக்கத்திலும் இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று இந்த ஹதீஸிற்கு, இந்த வசனங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக வரக்கூடிய செய்தியை சயீத் பின் யஹ்யா அல் உமவி ரஹிமஹுல்லா அவர்களின் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் அபூஜஹலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அப்போது உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான், கேடுக்கு மேல் கேடுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலிடத்திலே கூறிவிட்டு சூரத்துல் கியாமாவினுடைய வசனங்களை ஓதினார்கள். அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா, உன்னை போன்ற பாவிகளுக்கு கேடு, கேடுக்கு மேல் கேடு, மீண்டும் கேடு, கேடுக்கு மேல் கேடு என்று என் ரப் உன்னை பார்த்து சொல்லி இருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அபூஜஹல் தன் சட்டையை கழற்றிவிட்டு
ஃபத்ஹ்வாசிகளிலேயே நான் தான் பலசாலியாவேன், நான் தான் பலமிக்கவன், என்னை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏளனமாக அவன் பேசினான். அந்த நேரத்தில் அதற்கு பின்னால் சில நாட்கள் கழித்துதான் பத்ருக்களம் நடந்தது. அந்த பத்ரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் இந்த தீனாலும் இஸ்லாத்தாலும் அல்லாஹ்வாலும் அபூஜஹல் கொல்லப்பட்டான், மேலும் இழிவு செய்யப்பட்டான். அவனுடைய பலம் அன்றைய தினம் ஒன்றும் இல்லாமல் ஆனது. இந்த நேரத்தில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் இறங்கியது. இந்த நேரத்தில் தான் கடைசியாக வரக்கூடிய அந்த வசனம், ஸுக், நரக வேதனையை நீங்கள் சுவையுங்கள் என்று நரகவாதிகளை பார்த்து சொல்லப்பட்டு, இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீங்கள் தான் உலகத்தில் வல்லவர்களாகவும் பலசாலிகளாகவும் கண்ணியவான்களும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டீர்களே என்று அந்த நரகவாதிகளை பார்த்து ஏளனமாக கூறப்படும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். நரகவாதிகளை நரகத்தினுடைய மையத்தில் தள்ளிவிட்டு பின்பு அவர்களுடைய தலையின் மேல் கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றிவிட்டு, ஸுக், இந்த வேதனையை சுவையுங்கள், இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீங்கள் தான் வல்லவர்கள் என்றும் நீங்கள் தான் கண்ணியவான்கள் என்றும் உலகத்தில் இருமாப்பு கொண்டீர்களே, பெருமை கொண்டு திரிந்து கொண்டிருந்தீர்களே, இப்போது சுவையுங்கள் இந்த வேதனையை. இன்னஹாதா மா குந்தும் பிஹி தம்தரூன், எந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தீர்களோ அந்த வேதனை இதுதான், அந்த நரகம் இதுதான், அந்த நாள் இதுதான், இதுதான் அல்லாஹ்வினுடைய வேதனை என்று அவர்களுக்கு கண் முன்னால் அன்றைய தினம் காட்டப்பட்டு இதை அவர்களிடத்தில் ஏளனமாக சொல்லப்படும் என்று அல்லாஹு தாலா 50வது வசனம் வரைக்கும் இந்த செய்தியை சொல்லி முடிக்கின்றான். சூரத்து தூரிலே நீங்கள் பார்க்கலாம், நரகத்தை யாரெல்லாம் மறுத்து கொண்டிருந்தார்களோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை, குர்ஆனை சூனியம் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியக்காரர் என்று கூறினார்கள். இதை பாவிகள் நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் வானவர்கள் நரகவாதிகளை பார்த்து கூறுவார்கள், அஃபஸிஹ்ருன் ஹாதா, இதுவும் சூனியமா? நரகத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதனையும் இப்போது சூனியம்தானா? குர்ஆனை சூனியம் என்றீர்கள், நபி அவர்களை சூனியம் என்றீர்கள், இப்போது இது கூட உங்களுக்கு சூனியம்தானா? நேரடியாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அம் அன்தும் லா துப்சிரூன், அல்லது இது என்னவென்றே பார்க்க முடியாதவர்களாக நீங்கள் பலவீனப்பட்டு விட்டீர்களா என்று வானவர்கள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து தூரிலே சொல்லுவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இது நரகவாதிகளுடைய உணவும் நரகவாதிகளுடைய வேதனையை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசி முடிக்கின்றான். இனி முத்தகீன்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொகுசுகளும் சுகபோகங்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.